தமிழக மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். உடனுக்குடன் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. இன்றைக்கான தேதி வந்து பார்க்கலாம். ஏப்ரல் மாதம் 26/4/2025 ஆகிறது. நம்ம தமிழகத்தில் இன்று நாம் கரெக்டாக சொன்ன மாதிரி மழை பல்வேறு இடங்களை வெளுத்து வாங்கியிருக்கிறது. குறிப்பாக தென் மாவட்டம் இன்னைக்கு மதியம் ஒரு 11 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா சிவகங்கை பரமக்குடி மிக அருகே மழை மேகம் தீவிரமாக உருவானது. அதாவது குறிப்பாக அந்த மேலூர் சிவகங்கைக்கு மேற்கே இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து எங்கே மழை பெஞ்சிருக்குன்னா அருப்புக்கோட்டைக்கு கிழக்கே, அதாவது அருப்புக்கோட்டைக்கும் மானாமதுரைக்கும் இடப்பட்ட பகுதியில் பரவலாக கனமழை பெய்திருக்கிறது. அதே போல் திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம் சற்று பரவலாக பல்வேறு இடங்களில் கனமழை வெளுத்துவாங்கியிருக்கு. குறிப்பாக கயத்தாறு, கங்கை கொண்டான், திருவைகுண்டம் பரவலாக கனமழை பதிவானது. அதே போல் சாத்தான்குளம் மேற்கு பகுதி, நாங்குநேரி, கன்னியாகுமரி மாவட்டம் ஏகப்பட்ட இடங்களை மழைங்க. கன்னியாகுமரி மாவட்டம் நம்ம கரெக்டாக சொன்னோம். கரெக்டாக நம்ம அறிவித்தபடியே கன்னியாகுமரியில் மழை பெஞ்சிருக்கு. கன்னியாகுமரி மாவட்டம் வடக்கு பகுதி, குறிப்பாக நாங்குநேரி, திருநெல்வேலி மற்றும் அம்பாசமுத்திரம் மற்றும் கங்கை கொண்டான் திருநெல்வேலி மாவட்டத்தை மையமாக வைத்து பரவலாக கனமழை பதிவானது. அதே போல் தூத்துக்குடி மாவட்டம், தூத்துக்குடி மாநகரம் மேற்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு வலுவான மழைங்க. கரெக்டாக சொன்னோம். திருநெல்வேலிக்கும் தூத்துக்குடிக்கும் சற்று பரவலாக மழை எதிர்பார்க்கலாம் சொன்னோம். கரெக்டாக நம்ம சொன்ன மாதிரி தூத்துக்குடிக்கும் திருநெல்வேலிக்கும் பரவலாக கனமழை பெஞ்சிருக்கு. இன்னும் ஏகப்பட்ட இடங்களில் மழை இல்லாமல் ஒதுக்கியிருக்கு. அதாவது ஒரு உண்மையான நிலை என்னன்னா, மதுரையில் இன்றைக்கி மழை பெய்யவில்லை, அது ஒரு உண்மை. அதே போல் இந்த விருதுநகர், அந்த கள்ளிக்குடி, பெரையூர் மழை பெய்யவில்லை. சிவகாசியிலும் மழை இல்லை, சாத்தூர்லேயும் மழை இல்லை. நேற்று பார்த்தீங்கன்னா கோவில்பட்டியில் கூட கழுகு மலை, சாத்தூர்லாம் மழை நெருக்கமாக வந்துச்சு. ஆனால் இன்றைக்கே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு தப்பு நடந்து விட்டது. அதாவதுங்க, எல்லா இடங்களிலும் மழை பெய்ய வேண்டும், எல்லா மாவட்டங்களிலும் மழை பெய்ய வேண்டும் என்றால், அதாவது தமிழகம் முழுவதும் எங்கே ஒதுக்காமல் மழை பெய்யணும்னா நீராவி காற்று வரணும். அதாவது இந்த எப்போதையும் இந்த கோடை மழையோட தன்மையை பார்த்தீங்கன்னா ஒதுக்கி பெய்யும். அதாவது ஏன் ஒதுக்குது? அதாவது ஒரு கேட்கலாம், என்ன சார் இது மழை ஒதுக்கி பெய்யுது? அதாவது ஒதுக்கப்பட்டு அந்த மழை வந்து ஏன் ஒதுக்குதுன்னா ஒதுக்கக்கூடிய காரணங்கள் என்ன நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். மழை வந்து ஏன் ஒதுக்குது? அதாவது குறிப்பாக அருப்புக்கோட்டையில் மழை பெய்யுது, மானாமதுரையில் மழை பெய்யுது, அதே போல் கமுதியில் மழை பெய்யுது, பரமக்குடியில் மழை பெய்யுது, ராமநாதபுரத்தில் கூட மழை பெய்யுது, நேற்று கூட ராமேஸ்வர தீவில் மழை பெய்யுது. ஆனால் மதுரையில் மழை இல்லை. மதுரை அப்படின்னு ஒரு சென்று மதுரையில் மழை இல்லை. ஏன் மழை இல்லை? மேலூர் மற்றும் பரமக்குடி, மானாமதுரை மதியம் ஒரு 11 மணிக்கு மேலே மதியமே மழை உருவாகுது. அந்த மலை மேகம் மதுரை நோக்கி மிக நெருக்கமாக வரும்பொழுது திடீரென்று அந்த மேகத்திலிருந்து ஒரு வலுவான காற்று, அதாவது ஒரு வலுவான காற்று என்றால் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூறாவளி காற்றுங்க. அது வந்து மழை வருவதற்கு முன்னாடி அந்த சூறாவளி காற்று கண்டிப்பாக அடிக்கக்கூடாதுங்க. அப்படி அடித்தால் நிச்சயமாக மழை வராது. அதை நான் ஏன் சொல்கிறேன்னா, மழை வந்து எப்போதுமே அந்த மதுரைக்கு மழை வரணும், வாடிப்பட்டியில் மழை பெய்யணும், விருதுநகரில் மழை பெய்யணும், எல்லா இடங்களுக்கும் மழை பெய்யணும்னா அந்த கோடை மழையோட தன்மையை பார்த்தீங்கன்னா முதல்ல மழை தொடங்கி அப்புறம் சூறாவளி காற்று அடித்தா மழை வந்து நிற்காது, தொடர்ந்து பெய்யும். அது அப்புறப்பட்ட விஷயம். மழை மதுரைக்கு நெருக்கமாக வரும்பொழுது திடீரென்று பார்த்தீங்கன்னா கடந்த சில நாட்களாகவே இடி சத்தம்லாம் கேட்குது. வாடிப்பட்டியில் பார்த்தீங்கன்னா மழை பெய்யுது, மேலூரில் மழை பெய்யுது. ஆனால் மதுரை பக்கம் மழை வராமல் இருக்குது. இதற்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, சுற்றி மழை பெய்யுது, வெறும் சூறாவளி காற்று, அதாவது ஒரு ஜில்லென்று ஒரு காற்று மட்டுமே மதுரைக்கு அனுப்புது. ஆனால் மழை வர மாட்டேங்குது. ஒரு ஜில்லென்று ஒரு குளிர்ச்சியான காற்று மட்டுமே, ஒரு மண் வாசனை மட்டுமே அனுப்புது. ஸோ இது வந்து அனுப்பவே கூடாதுங்க. மழை தொடங்கிய பிறகு காற்றடித்தால் அது வந்து மழை நிற்காது. ஆனால் மழை வந்து தொடங்குவதற்கு முன்னாடி காற்று அடித்தால், ஜில்லென்று ஒரு காற்று அடிக்கவே கூடாது. அப்படி காற்றடித்தால் கண்டிப்பாக தரை வெப்பம் குறைஞ்சிரும், மேகங்கள் உருவாகாது, கண்டிப்பாக மேக உற்பத்திக்கு தடையாக மாறிவிடும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த தப்பு தான் ஏகப்பட்ட இடங்களை மழை ஒதுக்குவதற்கு காரணம். எல்லாருமே தெரிஞ்சுக்கணும், அந்த காரணத்தை புரிஞ்சுக்கணும்.
தயவு செய்து கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக மழை வரும். தேனி மாவட்டம் இன்று 11 மணி வரைக்கும் எதிர்பாருங்க. மதுரைக்கு இன்று 11 மணி வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. அதேபோல் திண்டுக்கல், வேடசந்தூர், மணப்பாறை, கொடைக்கானல் மற்றும் பழனி, தாராபுரம், அரவங்குறிச்சியில் இன்று 11 மணி வரைக்கும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது. ராஜபாளையத்தில் கூட இன்றைக்கி ராஜபாளையம்க்கு இந்த கடைநல்லூர், ராஜபாளையம் தெற்கு பகுதியில் கூட கனமழைங்க. ஒதுக்கி தான் பெய்யுது, கவலைப்படாதீங்க. வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக ஒதுக்காமல் பெய்யும். திருநெல்வேலி, கோவில்பட்டி மற்றும் மருப்புக்கோட்டை, தூத்துக்குடி இன்று 11 மணி வரைக்கும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு அதிகாலையில் மழை பெய்யலாம். நாளைக்கு அதிகாலையில் கூட விடிய காலையில் இந்த ராமநாதபுரம், ராமேஸ்வரத்தை கூட மழை பெய்யலாம். ஆனால் கண்டிப்பாக டெல்டாவிற்கு இன்றைக்கு மழை கொஞ்சம் பதிவானது. சில இடங்களில் அறிவித்தபடி தஞ்சாவூர் மாநகரம், கும்பகோணம், மன்னார்குடியில் மழை பதிவானது. இன்று இரவு மழைக்கான வாய்ப்பு டெல்டாவில் கம்மி. நாளைக்கு அதிகாலையில் எதிர்பாருங்க. நாளைக்கு அதிகாலையில் பட்டுக்கோட்டை, மன்னார்குடி, தஞ்சாவூர் மாவட்டம் தெற்கு பகுதி, வேதாரண்யம், கோடைக்கரையில் நாளை விடிய காலை ஒரு 4 மணிக்கு மேலே கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் இந்த மல்லிப்பட்டினம் மற்றும் இந்த புதுக்கோட்டை, பட்டுக்கோட்டை, மன்னார்குடி, நீடாமங்கலம், நாகப்பட்டினம், காரைக்கால் கடலோர பகுதிகளுக்கு தெற்கு டெல்டாவில் நாளை விடிய காலை ஒரு 4 மணிக்கு மேலே கனமழை வரலாங்க, வாய்ப்பு இருக்குது. நாளை அப்படியே மழைப்பொழிவு காலையில் தொடங்கி மதியம் படிப்படியாக தீவிரமடைந்து டெல்டாவில் சற்று பரவலாக நாளைக்கு கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் இன்று இரவு வட மாவட்டங்களுக்கு மழைக்கான வாய்ப்பு கம்மி தான். வட மாவட்ட மக்கள் தயவு செய்து கவலைப்படாதீங்க. மழை நாளை முதல் வட மாவட்டங்களுக்கும் சில இடங்களில் தொடங்கிவிடும். நாளைக்கு மதியம் முதல்ல பார்த்தீங்கன்னா வட மாவட்டங்களுக்கும் வட உள் மாவட்டங்களுக்கும் சென்னை, காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர், ராணிப்பேட்டை மற்றும் வட மாவட்டங்களுக்கு நாளை கனமழை தொடங்குதுங்க. நீண்ட நாட்களுக்கு பிறகு மழை பெய்யும் போது வட மாவட்டங்களுக்கு சூறாவளி காற்று அதிகமாக இருக்கலாம். எனவே தயவு செய்து வட மாவட்ட மக்கள் நாளை முதல் கவனமாக இருங்க. தினசரி மழை தான். குறிப்பாக மே முதல் வாரத்தில் பார்த்தீங்கன்னா வட மாவட்டங்கள் முழுவதும் கனமழை பரவலாகவும் மிக கனமழை சில இடங்களில் கண்டிப்பாக பதிவாகும் வட மாவட்டங்களுக்கு. எனவே வட மாவட்டங்களுக்கு நாளைக்கு கண்டிப்பாக மழை தொடங்கிவிடும். சென்னைக்கெல்லாம் நாளைக்கு அதிகாலை கூட மழை வரலாம். நாளைக்கு விடிய காலையில் கூட மழை பெய்யலாம். ஒரு காலை ஒரு 5 மணிக்கு மேலே 6 மணி, 7, ஒரு 8, 9 மணி, 10 மணி கூட மழை பெய்யலாம், வாய்ப்பு இருக்குது. சென்னை, தாம்பரம், செங்கல்பட்டு, மதுராந்தகம், வந்தவாசி, திண்டிவனம், விழுப்புரம், விருதாச்சலம் மற்றும் அரக்கோணம், காஞ்சிபுரம், பொன்னேரி, பழவேற்காடு நாளை விடிய காலையிலிருந்து மதியம் 3 மணி வரைக்கும் கனமழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அரக்கோணம், வேலூர், குடியாத்தம், திருப்பத்தூர், போலூர், ஜோலார்பேட்டை, ஆம்பூர், அரூர், திருவண்ணாமலை மாவட்டங்களுக்கு சில இடங்களில் நாளைக்கு கனமழை தொடங்கிவிடும். சில இடங்களில் மட்டும்தான் தொடங்கும், பரவலாக பெய்யாது. படிப்படியாக தீவிரமடையும், ஒரே நாளில் பெய்யாது. நாளை தொடங்கும், நாளை மறுநாள் அதிகரிக்கும். இப்படி படிப்படியாக வட மாவட்டங்களுக்கு மழை அதிகரிக்க போது. எனவே வட மாவட்ட மக்கள் கவனமாக இருங்க. அதே போல் புதுச்சேரி, கடலூர் நாளைக்கு மழை எதிர்பாருங்க. விடிய காலை முதல் மழைக்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் திருக்கோவிலூர், சின்னசேலம், உளுந்தூர்பேட்டை மற்றும் திட்டக்குடி, கும்பகோணம், நெய்வேலி டெல்டாவிற்கு நாளைக்கு மதியம் முதல் விடிய காலையிலிருந்து மதியம் முதல் கண்டிப்பாக மழை தீவிரமாக காணப்படுங்க. சீர்காழி, நாகப்பட்டினம் மற்றும் இந்த காரைக்கால் நாளை விடிய காலையில் கனமழை பதிவாகலாம், வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே போல் புதுச்சேரி, செய்யாறு, பழவேற்காடு முதல் கோடியக்கரை வரைக்கும் அனைத்து தமிழக கடலோர மாவட்டங்கள் முழுவதும் நாளை காலை முதல் மதிய வரைக்கும் படிப்படியாக மழை பொழிவு தீவிரமடையும். டெல்டா மாவட்டங்களுக்கு இன்றைய விட நாளை சற்று பரவலாக கூட மழை பெய்யலாம், வாய்ப்பு இருக்குது. தென் மாவட்டங்கள் முழுவதும் நாளைக்கு கண்டிப்பாக மழை பெய்யும். இன்றைக்கி ஒதுக்கப்பட்ட இடங்களுக்கு நாளைக்கு கண்டிப்பாக மழை பெய்யும். அதே போல் கரூர், ஈரோடு, சேலம் நாளைக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்குது. கிருஷ்ணகிரி, தருமபுரி வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக மழை வரும். கோயமுத்தூர், பொள்ளாச்சி மற்றும் இந்த வால்பாறை, திருப்பூர் மாவட்டங்கள் முழுவதும், தாராபுரம், அதே போல் கரூர் மாவட்டங்கள் முழுவதும், ஈரோடு மாவட்டங்கள் முழுவதும், மேற்கு மத்திய உள் மாவட்டங்கள் முழுவதும் வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா மே மாதம் ஒரு 17ஆம் தேதிக்குள்ளே எல்லா இடங்களிலும் மழை பெய்து தீரும். ஈரோடு, சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, அதே போல் திருவண்ணாமலை, திண்டுக்கல், மதுரை, திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, தேனி மாவட்டம், அதே போல் திருநெல்வேலி, ராஜபாளையம், கோயமுத்தூர் மற்றும் இந்த திருப்பூர் மாவட்டம், ஈரோடு மாவட்டம் எல்லா இடங்களிலும் எல்லா மாவட்டங்களிலும் குறிப்பாக மேற்கு மத்திய உள் மாவட்டங்கள் முழுவதும் வரக்கூடிய நாட்களில் சிறப்பான மழை கண்டிப்பாக பதிவாகும். மேற்கு உள் மாவட்டங்களுக்கு பரவலாக கனமழையும் சில நேரங்களில் மிக கனமழையும் வரக்கூடிய நாட்களில் பதிவாகலாம். எனவே தயவு செய்து மேற்கு உள் மாவட்ட மக்கள் மழை இல்லை என்று கவலைப்படக்கூடாது. மழை வந்து கொண்டிருக்கிறது. எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் மழை பெய்வது உறுதி. எனவே தயவு செய்து பொறுமையாக இருக்க வேண்டும். மழை கண்டிப்பாக வரும், மழை பெய்யாமல் போகாது, சரிங்களா? இது வரைக்கும் நம்ம சேனல் சக்கியம் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அப்படியே சக்கியம் பண்ணிட்டு பாருங்கள். இந்த அறிக்கையை முழுமைக்கும் கேளுங்க. வரக்கூடிய நாட்கள் எல்லாமே கண்டிப்பாக மழை கண்டிப்பாக உறுதி.
மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் தீவிரமான மழைப்பொழிவு நெருங்கி வந்து கொண்டிருக்கிறதுங்க. தயவு செய்து எல்லா மாவட்ட மக்களும் வரக்கூடிய நாட்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக வட மாவட்ட மக்கள், டெல்டா மாவட்ட மக்கள், தென் மாவட்ட மக்கள் மற்றும் மேற்கு மாவட்ட மக்கள் என தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்ட மக்களும் தயவு செய்து கவனமாக இருங்க. மழை பெய்யாது என்று தயவு செய்து நினைக்க வேண்டாம். மழை வந்து கொண்டிருக்கிறது. இனிமேல் தினசரி மழை தாங்க. அதாவது இன்றைக்கே பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் நம்ம அறிவித்தபடியே மழை பெய்திருக்கிறது. குறிப்பாக சில இடங்களில் ஒதுக்கி இருக்குது. அதாவது மழை அப்படிங்கிறது ஒதுக்கி பெய்யுது. இதான் உண்மை. கவலைப்படாதீங்க. மழை வராத இடங்களுக்கும் இதுவரைக்கும் மழை ஒரு துளி பெய்யாத இடங்களுக்கும் மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக மழை பெய்ய போகுது. தயவு செய்து யாரும் கவலைப்படாதீங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து இப்போ கமெண்ட் பாக்ஸில் கேட்டுகிட்டே இருக்கீங்க, சார் திருப்பூரில் மழை இல்லை, கோயம்புத்தூரில் மழை இல்லை, கிருஷ்ணகிரி தருமபுரி பக்கம் மழையை வர மாட்டேங்குது. மழை வந்தால் கூட ஒரு குளிர்ச்சியான ஒரு சூறாவளி காற்று மட்டும் அடிக்குது, ஒரு தூறல் மழை போடுது, அது அப்படியே பார்த்தீங்கன்னா மழையை கொடுக்காம போகுது. ஏகப்பட்ட பேர் வந்து கமெண்ட் பாக்ஸில் கேட்டுக்கிட்டீங்க. தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து ரீப்ளை கொடுப்பேன். கண்டிப்பாக எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் தீவிரமான மழைப்பொழிவு எப்போது எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வரக்கூடிய ஏப்ரல் 28, 29, 30 அப்படின்னா மே மாதம் முதல் வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வலுவான சுற்று மழை இருக்குது. கண்டிப்பாக மே மாதம் இந்த முதல் வாரத்தில் பார்த்தீங்கன்னா மே 1 முதல் மே ஒரு 17ஆம் தேதிக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் தீவிரமான மழைப்பொழிவு பதிவாக போகுதுங்க. தயவு செய்து இந்த உள் மாவட்ட மக்களுக்கு கவனமாக இருங்க. அதாவது திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை, வட உள் மாவட்டங்களுக்கு பரவலாக கனமழையும் சில இடங்களில் மிக கனமழையும் பதிவாகும். அதே போல் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் கண்டிப்பாக பரவலாக கனமழையும் சில நேரங்களில் மிக கனமழையும் பதிவாகலாம். கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மாவட்ட மக்கள் கவனமாக இருங்க. அதே போல் ஈரோடு, திருப்பூர் மாவட்டம் மற்றும் இந்த கர்நாடக எல்லையோர் மாவட்டங்கள் முழுவதும் பரவலாக கனமழையும் சில நேரங்களில் மிக கனமழையும் பதிவாகலாம். கோயமுத்தூர், திருப்பூர் மாவட்டங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான மழை இருக்குது. கோயமுத்தூர் மாவட்டம் மற்றும் இந்த திருப்பூர் மாவட்ட மக்கள் கவனமாக இருங்க. மழை வராது என்று நினைக்க வேண்டாம். மழை வந்து கொண்டிருக்கிறது. வரக்கூடிய நாட்களில் தினசரி மழை தான். கோயமுத்தூர், திருப்பூர், பொள்ளாச்சி, அதே போல் பழனி, கொடைக்கானல், மதுரைக்கெல்லாம் கண்டிப்பாக நாளைக்கு இன்றைக்கி எதிர்பார்த்தோம். இன்றைக்கி வந்து கொஞ்சம் மழை நெருங்கியது. ஆனால் மதுரையில் மட்டும் கொஞ்சம் ஒதுக்கிட்டே இருக்குது. கவலைப்படாதீங்க. வரக்கூடிய நாட்களில் நாளைக்கெல்லாம் தினசரி தென் மாவட்டங்களுக்கு மழை இருக்குது. மதுரையில் ஒரு இடத்த வந்து மழை வந்து ஒதுக்குது அப்படின்னா அந்த இடத்த தான் வரக்கூடிய நாட்களில் மதுரை மாவட்டம் மையமாக வைத்து பெய்ய போகுது என்ற அர்த்தம். அதாவது நீங்கள் வந்து தவறாக நினைக்கக்கூடாது. என்ன சார் இது மதுரையை சுற்றி மழை பெய்யுது, ஆனால் மதுரையில் மட்டும் மழை பெய்ய மாட்டேங்குது, மதுரை மாநகரத்தில் மழை இல்லை அப்படின்னு கேட்குறீங்க. தயவு செய்தே கவலைப்படக்கூடாது. மதுரையில் மழை இப்போதைக்கு வராவிட்டாலும் நாளைக்கு வரும், நாளை மறுநாள் வரும். தினசரி மழை வாய்ப்பு இருக்குது. வரக்கூடிய மாதங்களில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மதுரைக்கெல்லாம் வரக்கூடிய சுற்றுலா ஒரு வலுவான ஒரு கனமான ஒரு 10 முதல் 20 சென்டிமீட்டர் மேலே மழை பதிவாகும் மதுரைக்கு. அதேபோல் தென் மாவட்டங்கள் முழுவதும் தினசரி மழை இருக்குது. மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு நம்ம அறிவித்தபடி இன்றைக்கி மழை தொடங்கிடுச்சு. நாளைக்கும் டெல்டாவில் மழை பதிவாகும். நாளைக்கு வந்து வட மாவட்டங்களில் மழை பதிவாகும். மேற்கு உள் மாவட்டம் எல்லா இடங்களுக்கும் மழை இருக்குங்க. எல்லா மாவட்டங்களுக்கும் மழை கண்டிப்பாக பதிவாகலாம். தயவு செய்து இப்போதைக்கு நம்ம ஒன்று தான் தயவு செய்து மழை இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து என்ன சார் இது மழை வருமா வராதா, கிட்டத்தட்ட நம்ம மே மாதம் வந்துட்டோம், மார்ச்சில் எதிர்பார்த்தோம், இப்போ மார்ச் கடந்து ஏப்ரல் கடந்து இப்போ மே மாதமே வந்துருச்சு, மழை நேரம் வந்திருக்கணும், கோடை மழை அப்படிங்கிறது அவ்வளோதானா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. நிறைய பேர் வந்து இப்போ உங்களுடைய மனசிலே தான் ஓடிட்டு இருக்குன்னா என்ன இது மே மாதம் வந்துருச்சு, மழையும் வரல, ஒன்றும் வரல, அவ்வளோதானா இது இந்த வருஷம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக மனசை தளர விடக்கூடாது. அதிகமான மழை இருக்குது. கண்டிப்பாக வட இந்தியா பக்கம் போனீங்கன்னா மழை பஞ்சம் தான். ஆனால் வட இந்தியாவிற்கு தென்மேற்கு பருவமழை கண்டிப்பாக கை கொடுக்கும். நம்ம தமிழகத்திற்கு தென்மேற்கு பருவமழை பார்த்தீங்கன்னா கை கொடுக்கும். எப்படின்னா கேரளாவிற்கு அதிகமான மழை கொடுத்து நம்ம தமிழகத்தில் இடியுடன் கூடிய அந்த மழை அப்படிங்கிறது பதிவாகலாம். அதிகமான மழை இருக்குது. கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் வரக்கூடிய மாதங்களில் தினசரி மழை தான். தினசரி இந்த இன்று முதல் மே மாதம் 17ஆம் தேதிக்குள்ள ஒரு வலுவான சுற்று மழை அப்படிங்கிறது ஒரு வாரம் இருக்குது. கவலைப்படக்கூடாது. கோயமுத்தூர், இந்த ஈரோடு மற்றும் இந்த சேலம் மாவட்டம் மற்றும் மேற்கு மாவட்ட மக்கள் கவனமாக இருங்க. இந்த உள் மாவட்ட மக்கள் தயவுசெய்து கவனமாக இருங்க. கண்டிப்பாக மழை வரும் நிச்சயமாக. இப்போ பார்த்தீங்கன்னா மாலை ஆகிடுச்சு. உங்களுக்காக நான் வந்து அறிக்கையை வழங்கிட்டு இருக்கேன். மறக்காமல் அந்த தினசரி நம்ம அறிக்கையை பாருங்கள், சரிங்களா? நன்றி. மறக்காமல் நம்ம சேனலை அப்படியே லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நன்றி. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க, அவனுக்கு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். வரக்கூடிய நாட்களில் தினசரி மழை தான், அது கண்டிப்பாக உறுதியாக நான் சொல்கிறேன். வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக மழை பெய்யும். எல்லா இடங்களுக்கும் மழை பெய்தே தீருங்க. நன்றிங்க.